ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருந்தாலும் இல்லை நீங்கள் ஆன்லைனை விட்டு போனாலும் நீங்கள் எப்போ ஆன்லைனில் விட்டு போயிருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய லாஸ்ட் சீனை வச்சு மற்றவங்க ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ நீங்கள் என்ன தான் ஆன்லைன் வந்தாலும் இல்லை ஆன்லைனில் விட்டு எப்போ போனாலும் மற்றவங்களுக்கு காட்டாத மாதிரி உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ நான் சொல்லித்தர இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் விடிய விடிய நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் விட்டு போனாலும் உங்களுடைய லாஸ்ட் சீன் காட்டாத மாதிரி உங்களால் வச்சுக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க அது எப்படி செட் பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ப்ரைவசி அப்படின்னு இருக்கிற இந்த ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட் சீன் அப்படின்றதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், ஆன்லைன் அப்படின்றதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் அப்படின்றதுல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் சீன் உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ஷோ ஆகும், காண்டாக்ட் இல்லாதவங்களுக்கும் ஷோ ஆகும். யார் பார்த்தாலும் உங்களுடைய ஆன்லைன் லாஸ்ட் சீன் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கப்புறமா மை காண்டாக்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த காண்டாக்ட்டுக்கு மட்டுமே ஷோ ஆகும். அதுக்கப்புறமா மை காண்டாக்ட் எக்ஸப்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிற எல்லா நம்பருமே காட்டும். ஸோ இந்த நம்பரில் யாருக்கெல்லாம் உங்களுடைய லாஸ்ட் சீன் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிங்களோ அவங்கள நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கலாம். ஸோ டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு காட்டாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நோபடி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்குமே உங்களுடைய ஆன்லைன் காட்டாது, உங்களுடைய லாஸ்ட் சீனுமே காட்டாது. அதே மாதிரி கீழே நோபடி வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேவ் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் சீன் அப்புறம் ஆன்லைன் யாருக்குமே காட்டாது. ஸோ இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் வரலாம், எப்போ வேணும்னாலும் வாட்ஸ்அப்பை விட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க, ஆன்லைனில் விட்டு போயிட்டீங்க அப்படின்றது உங்களுடைய லாஸ்ட் சீன் எதுவுமே அவங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.